12th மேக்ஸில் லெசன் 5 உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு எக்ஸாம்பிள் 5.10. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வட்டத்தின் சமன்பாடு, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, பொதுவான சமன்பாடு வட்டத்துக்கு. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 3 பாயிண்ட்டையும் வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அட் 1,1. இது எக்ஸு, இது ஒய், அப்படியே இதில் அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு பதில் இங்கே 1 போட்டோம்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அடுத்து ஒய்க்கு பதில் இங்கே 1 போட்டோம்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு 1 போட்டோம்னா இங்கே 2g × 1 2g மட்டும் வரும். இங்கே ஒய்க்கு 1 போட்டோம்னா 2f மட்டும் வரும். அடுத்து ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு, இது 1 1 2, இந்த 2 அங்கிட்டு போச்சுன்னா -2. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு, அட் 2, -1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம், ஒய்க்கு பதிலாக -1 போடுறோம். அப்போ இங்கே எக்ஸுக்கு 2 போட்டோம்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இங்கே ஒய்க்கு வந்து -1 போட்டோம்னா -1 ஸ்கொயர் பண்ணால் +1 தான் வரும். ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு 2 போட்டோம்னா 2 2s are 4, அப்போ 4g. இங்கே ஒய்க்கு -1 போட்டோம்னா -1 × 2 -2f. அந்த ப்ளஸ் சி அப்படியே போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 0. இப்போ அதே போல் 4g - 2f ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு, இது 4 1 5, இந்த 5 அங்கிட்டு போச்சுன்னா -5. இது வந்து ஈக்குவேஷன் 3. அடுத்து மூணாவது பாயிண்ட்டு, அட் 3,2. இது எக்ஸு, இது ஒய். எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 2 போட போகிறோம். அப்போ இங்கே எக்ஸுக்கு 3 போட்டோம்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9, ஒய்க்கு 2 போட்டோம்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு 3 போட்டோம்னா 2 3s are 6, அப்போ 6g. அடுத்து ஒய்க்கு வந்து 2 போட்டோம்னா 2 2s are 4, அப்போ 4f. அப்புறம் ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 6g ப்ளஸ் 4f ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு, இங்கே 9 4 13, அந்த 13 அங்கே போச்சுன்னா -13. இது வந்து ஈக்குவேஷன் 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 3 4 இந்த 3ஐயும் நம்ம வந்து சால்வ் பண்ணி GFC இந்த 3 வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு இதில் அப்ளை பண்ணணும். அதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச 3 ஈக்குவேஷன், இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. இப்போ இதில் பாருங்கள் எல்லாமே சின்னு வந்திருக்கா. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து அதில் சியை கேன்சல் பண்ண போகிறோம். அடுத்து இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து அதுலேயும் சியை கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வந்து GFன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம ஈஸியாக ஜிக்கும் எஃப்க்கும் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு -2. மூணாவது ஈக்குவேஷன் 4g - 2f ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு -5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ளஸ் சி, இதுவும் ப்ளஸ் சி. நமக்கு வந்து 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸாக இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். அதனால் இதுக்கு நம்ம சிம்பிள் மாற்றணும். இதுக்கு மாற்றும் போது நம்ம எல்லாத்துக்குமே மாற்றணும். அப்போ இது ப்ளஸ் 4gனா இது -4 மாறிடும், மைனஸ்னால் இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது ப்ளஸ்னால் இது மைனஸாக மாறிடும், இது மைனஸ்னால் இது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ என்ன இங்கே -4g ப்ளஸ் 2g, அப்போ -2g. இது ப்ளஸ் 2f, இதுவும் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் 2 2 4, இப்போ ப்ளஸ் 4f. இது 2 கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு ப்ளஸ் 5 -2, அப்போ ப்ளஸ் 3. இதை வந்து ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ ஈக்குவேஷன் 3ஐயும் 4ஐயும் எடுக்க போகிறோம். ஈக்குவேஷன் 3 பிகம்ஸ் 4g - 2f ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு -5. ஈக்குவேஷன் 4 என்னது, 6g ப்ளஸ் 4f ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு -13. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, அதனால் இதுக்கு நம்ம சிம்பிள் மாற்றணும். சிம்பிள் மாற்றினா தான் கேன்சல் ஆகும். அப்போ இங்கேயும் சிம்பிள் மாற்றணும். இங்கே ப்ளஸ் இருக்கா, இதை மைனஸாக மாற்றிடுங்க. இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இதை மைனஸாக மாற்றிடுங்க. இப்போ என்ன ஆகும், -6g ப்ளஸ் 4g, அப்போ -2g. இங்கே -4f -2f, அப்போ -6f. இது 2 கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 13 -5, 13 5 போச்சுன்னா 8. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 6. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜிக்கு எஃப்க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 5 அப்படி எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் 5 என்னது, -2g ப்ளஸ் 4f இஸ் ஈக்குவல் டு 3. அதுக்கடுத்து ஈக்குவேஷன் 6. ஈக்குவேஷன் 6 பார்த்தீங்கன்னா -2g -6f இஸ் ஈக்குவல் டு 8.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே சிம்பிளாக இருக்குது. ஒரே சிம்பிளாக நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அதனால் இதுக்கு சிம்பிள் மாற்றணும். இப்போ மைனஸ்னால் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்னால் இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்னால் இது மைனஸ். ஸோ ஒன்றில் மாற்றினா கண்டிப்பாக நம்ம எல்லாத்துலேயுமே மாற்றணும் சிம்பிள். இப்போ நாங்கள் இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ ப்ளஸ் 6f ப்ளஸ் 4f ப்ளஸ் 10f ஈக்குவல் டு -8 ப்ளஸ் 3 இப்போ -5. அப்போ எஃப்சி ஈக்குவல் டு -5 பை இந்த 10 வந்து இங்கே வந்துடும். அப்போ எஃப்சி ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணோம்னா -1/2. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஃப் வேல்யூ -1/2 எடுத்து இந்த ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் 6 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் கொண்டே நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஜி வேல்யூ கிடச்சிரும். நம்ம ஈக்குவேஷன் 5 எடுத்துக்கிடுவோம். அப்போ ஈக்குவேஷன் 5 பிகம்ஸ் என்ன இருக்குது -2g ப்ளஸ் 4f இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ இந்த எஃப்க்கு பதிலாக -1/2 போட போகிறோம். இப்போ -2g ப்ளஸ் 4 × -1/2 ஈக்குவல் டு 3. இப்போ என்ன ஆகும், இந்த 2வும் இந்த 4 கேன்சல் ஆயிரும். 2 2s are 4. அப்போ -2g இங்கே 2 × -1 -2 ஈக்குவல் டு 3. இப்போ -2g இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் எடுத்து போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். 3 + 2. அப்போ -2g இஸ் ஈக்குவல் டு 3 2 கூட்டினோம்னா 5. அப்போ g இஸ் ஈக்குவல் டு 5 பை இந்த -2 வந்து பெருக்கல், இது வந்து டிவைடில் வந்துடும் பை -2. இந்த மைனஸ் அப்படியே மேலே போட்டுக்கோங்க. அப்போ g இஸ் ஈக்குவல் டு -5/2. இப்போ எஃப்க்கும் ஜிக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எஃப் வேல்யூ ஜி வேல்யூ கொண்டு போய் இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டோம்னா சி கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம், அதாவது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 2 பிகம்ஸ் 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு -2. இப்போ 2g ஜிக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் -5/2. அதை இங்கே போட்டுருங்க. -5/2 ப்ளஸ் 2f எஃப்க்கு பதிலாக -1/2 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு -2. இங்கே என்ன ஆகும், இந்த 2 2 கேன்சல் ஆயிரும், இந்த 2 2 கேன்சல் ஆயிரும். இது என்ன இருக்குது இங்கே -5 ப்ளஸ் இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 அப்புறம் ப்ளஸ் சி ஈக்குவல் டு -2. ஸோ -5 -1 -6 ப்ளஸ் சி ஈக்குவல் டு -2. அப்போ சி ஈக்குவல் டு -2 இந்த -6 அங்கே போச்சுன்னா +6 மாறிடும். அப்போ சிக்கு ஈக்குவல் டு 6 2 போச்சுன்னா 4. இப்போ 3 வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு, எஃப் ஜி சி. இப்போ இந்த 3 வேல்யூ கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் கொண்டு அப்ளை பண்ணோம்னா அதான் வந்து நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். இப்போ therefore ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது, x² ப்ளஸ் y² ப்ளஸ் 2 இந்த ஜிக்கு பதிலாக -5/2 எக்ஸு. அதுக்கடுத்து எஃப்க்கு பதிலாக -1/2 ப்ளஸ் 2 × -1/2 ஒய். அடுத்து சிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சோம் 4 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன ஆகும், இந்த 2 2 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் 2 2 கேன்சல் ஆகிடும். அப்புறம் மீதியில் ஆன்சர் இப்போ x² ப்ளஸ் y², இங்கே -5x, இங்கே -y, அப்புறம் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், அதாவது வட்டத்தின் சமன்பாடு.